ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ கிணத்து பக்கம் போயிட்டு இருப்போம். இதை நம்ம ஹீரோயினுமே பார்த்துடுறா. மிஸ்டர் சௌத்ரி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இங்கே பாட்டி பேத்திக்கிட்ட அந்த வீட்டில் இருக்கிற இறந்து போனவங்களோட ஃபோட்டோக்கெல்லாம் மாலை போட்டு விட சொல்லிட்டு இருக்கா. அதில் பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு ராஜாவோட ஃபோட்டோ இருக்குது. இவர் யார் பாட்டின்னு கேட்டால் இவர் அயானோட தாத்தா. இவர் பேர் ருத்ர பிரதாப் சௌத்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பார்க்கறதுக்கு அயான் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இவரை மாதிரி தான் அயான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாங்க பப்ளுங்கிற பையலும் வந்து பாட்டி அண்ணன் ரூம்ல இல்லை, அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாகவே தேடிட்டேன், அவர் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொன்னதுமே பாட்டி பயந்து போயிடுது. அவனை தான் நான் ரூமை விட்டு வெளியே வரவேனான்னு சொன்னனே, அப்புறம் அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் தேடி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவுமே அந்த கணத்து பக்கத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கான். அதில் ஏறி குதிக்க சொல்லி ஒரு ஆத்மா வந்து அவனோட காதில் வந்து சொல்லிட்டு இருக்கு. இது நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியல. அங்கே நம்ம ஹீரோ மட்டும் தான் நின்றுட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தெரியுது. பட் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் அவன் அந்த கிணத்து மேலே ஏறி நின்று அந்த கிணத்துல அவனோட முகத்தை பார்க்கும்போது அவனோட முகம் அந்த ராஜா மாதிரியே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த செகண்டே அதுலேருந்து நிறைய தண்ணி வர மாதிரி தெரியுது. அந்த தண்ணியை தொட்ட அடுத்த செகண்டே இவன் அந்த கிணத்துக்குள்ளே விழ போகிறான். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினி மிஸ்டர் சௌத்ரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாற்றிடுறா. ரெண்டாவது தடவையாக காப்பாற்றிட்டா. ஸோ மொத்த ஃபேமிலியும் இவன் அந்த கிணத்துக்கிட்ட தான் வந்திருப்பாங்கிற விஷயம் தெரிஞ்சு உனக்கு என்னாச்சுப்பா, நீ எப்படிப்பா இங்கே வந்துன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் பாட்டி எனக்கும் தெரியல, நான் எப்படி இங்கே வந்துன்னு கேட்குறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அப்பா சுத்தமாக நம்ப மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்கம்மா, அய்யனோட அம்மாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல, இப்போ அதே வியாதி பையனுக்கு வந்திருக்கும், அதனால தான் அவன் அங்கே தூக்கத்தில் நடந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீ சொல்கிற மாதிரி நடந்தால் அவன் தூக்கத்தில் இந்த வீட்டை தான் நடந்துட்டு இருந்திருக்கணும், அதை விட்டு வீட்டை விட்டு வெளியே, அதுவும் அந்த கிணறு கிட்ட எப்படி அவன் போனான், கண்டிப்பாக அவள் தான் அவனை அங்கே வர வச்சிருக்கா, உண்மை என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உண்மை என்னன்னு நான் இப்போவே நிரூபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோயினி கிட்ட போய் கேட்குறாரு. இங்கே பாருமா, நீ கிணத்துக்கிட்ட அயானை பார்த்தல, அப்பாங்க அவன் கூட யாராவது இருந்தாங்களா, ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு தான் அது எதுவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அதனால அப்படி நாங்கள் யாருமே பார்க்கல, இவர் மட்டும் தான் அங்கே நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தீங்களா, இதுதான் உண்மை, அவன் தூக்கத்தில் தான் நடந்து அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொன்னா உடனே பாட்டியும் இங்கே பாருப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதையும் மாரி நீ ரூமை விட்டு வெளியே போயிருக்க, அதனால இந்த வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம யாரும் இருக்கக்கூடாது, வாங்க இப்போவே எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி பாட்டின்னு சொல்லிடுறான். அடுத்த செகண்டே அங்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுது. வீட்டுக்கு வெளியில் திறந்துருந்த கேட்டு தானாகவே மூடுது. அதை டக்குன்னு வாட்ச்மேன் போய் திறக்க போனால் அவரால் திறக்கவே முடியல, ரொம்ப அழுத்தமாக மூடி இருக்கு. பின்னாடி பார்த்தா டிரைவர் வேற சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் காரில். வந்து ஹெல்ப் பண்ணுப்பான்னு கத்துனா அவன் காதலே வாங்காமல் அவன் அந்த சூட்கேஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவர் கடவுள் பேரை சொல்லி வேகமாக அந்த கேட்டை திறந்தோடனே அந்த கேட்டு திறந்துடுது. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே நின்றுட்டு இருந்த அந்த டிரைவரை காணோம், எங்கே போனான்னு தெரியல, ஒரே மர்மமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுமே சரி இதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக போனால் அப்பா அவளோட முகத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே விழ போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினையும் அங்கேருந்து கிளம்ப போனால் இங்கே பாருமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட உயிரை காப்பாற்றிருக்க, அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நிட்டுட்டு இருக்கான். என்னது இதுன்னு கேட்டா, என்ன பத்தலையா, இரு நான் இன்னும் கொஞ்சம் தரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பணத்தை அதிகமாக கொடுத்துட்ருக்கான். ஹலோ மிஸ்டர், உதவி செஞ்சால் அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை விட்டுட்டு உங்களோட பணத்து முறை என்கிட்ட காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. இந்த பக்கம் வாட்ச்மேன் எதையோ பார்க்குறாரு. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழல் தெரியுது. அங்கே அப்படி என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. அடுத்த செகண்டே கையில் வச்சிருக்க ஸ்டிக் எடுத்து அந்த நிழலை அடிக்கிறாரு. திரும்பவும் அந்த ஸ்டிக் இவர்கிட்டே வந்து விழுகுது. திரும்பவும் அடிக்க ட்ரை பண்ணால் திரும்பவும் அந்த ஸ்டிக் இவர்கிட்டே தான் விழுகுது. ஆனால் இந்த தடவை அந்த ஸ்டிக்கை இவர் எடுக்கிறதுக்குள்ளே வேற ஒருத்தவன் எடுத்து அவரோட தலையில் அடிச்சிடறான். யார் என்னன்னு தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்த ஃபேமிலியும் கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுமே இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவளுமே அப்பாவை தேடி வாசலுக்கு வந்து அப்பாவை காணோம். அப்பாவோட ஸ்டிக்கு மட்டும் தான் அங்கே இருக்குது. என்னது இது, அப்பாவோட ஸ்டிக்கு மட்டும் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு புறா வருது. அந்த புறாவை ஃபாலோ பண்ணியே இவ போகிறா. அந்த புறா அந்த வீட்டுக்குள்ளே தான் போகுது. அங்கே போய் பார்த்தா அப்பா அடிபட்ட நிலைமையில கிடக்குறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா, எப்படிப்பா அடிபட்டுச்சுன்னு கேட்டால், இங்கே பாருமா, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நீ இப்போவே போய் அயனோட உயிரை காப்பாற்றி ஆகணும், அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதாவது அவளுக்கு உதவியாளர் கிடைச்சிட்டாங்கன்னு போய் சொல்லி இப்போவே போய் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னப்பா நீங்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்டால், இங்கே பாருமா, நான் சொன்னதை போய் அப்படியே போய் சொல்லுமா அப்படின்னு சொன்னதும் இவளும் சைக்கிள் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா அவங்க கிட்ட போய் அந்த மெசேஜ் சொல்றதுக்காக. இந்த பக்கம் மொத்த ஃபேமிலியும் ஆளுக்கு ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்பவும் பாட்டிமா பயந்தபடியே தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நம்ம தான் இந்த ஊரை விட்டே போகிறோம்ல, அப்புறமும் நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டால், போகத்தான் போகிறேன், இன்னும் நம்ம இந்த ஊர் எல்லையை தாண்டலை, அது மட்டும் இல்லாமல் நம்மளை அவ்வளோ சுலபமாலாம் அவள் இங்கேருந்து போக விட மாட்டா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க அந்த காருக்கு எதிர்த்தாப்புல ஒரு உருவம் வந்து நிற்கிது. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த உருவத்தை மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளைச்சி காரை திருப்பிடுறான். ஒரு மரத்தில் போய் காரு மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, எதுக்கு நீங்கள் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு கேட்டால், தெரியல, யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் மொத்த பேரும் கீழே இறங்கி காரை தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே மொத்த ஃபேமிலி வந்துடுறாங்க. கார் எதுக்காக இவங்க நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு இங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அப்பா என்கிட்ட ஒரு மெசேஜை சொல்லி அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார், ஆனால் அவர் எனக்கு சொன்னது புரியவே இல்லை, ஆனால் அது உங்களுக்கு புரியும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு கேட்டால் அவளுக்கு உதவியாளர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கு. உடனே இதை பார்த்து நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கான். நீ என்ன என் பாட்டிக்கிட்ட வந்து சொன்ன, இப்போ பாரு அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு, அவங்க ஏற்கனவே பயந்து சாகுவாங்க, இதில் நீ வேற ஏதாவது ஒன்று சொன்னியா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, என்னோட அப்பா சொல்ல சொன்னார், அதுவும் அடிப்பட்ட நிலைமையில் அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் எப்படி இங்கே வந்து சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு உன் அப்பாவுக்கு அடிப்பட்டா அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதை விட்டுட்டு இங்கே வந்து என் பாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லி அவங்களையும் பயமுடுத்திட்டு இருக்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். இப்படி இங்கே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தா காருக்குள்ளே ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃபோனை வச்சு கேம் விளாண்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறத நமக்கு காட்டலை. நம்ம ஹீரோவுமே பாட்டியை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம இந்த ஊர் எல்லையை தாண்டிடுவோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே காரு டோரை திறந்து பாட்டி இங்கே பாருங்க கோயிலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. எங்கே போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே பதறி போயிடுறாங்க. ஏன்னா குட்டி பொண்ணு இல்லையா, அவ இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே நீங்கள் இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க, நான் போய் கோயிலை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனால் பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி கழுத்தில் போட்டிருந்த அந்த டாலரை கவனித்து வச்சுக்குது. அதுக்கப்புறமா ஹீரோயினுமே கூட கூட்டிகிட்டு போக சொல்லுது. இல்லை நான் இவர் கூட போக மாட்டேன்னு அவ சொன்னா அவனுமே எனக்கு இவ உதவி தேவையில்லைன்னு சொல்கிறான். இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போய் ஆகணும், இது பாட்டியோட ஆர்டர்னு சொன்னதுக்கப்புறம் அவனும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவங்க 3 பேரும் காட்டில் தேடி வந்துட்டு இருக்கும் போது அந்த பப்ளுங்கிற பையனுக்கு வந்து வீடியோ கால் வருது. அதுவும் நம்ம ஹீரோவோட ஃபோன்லேருந்து. ஆமாம் என்னோட ஃபோனு தான் அவகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் ஆன் பண்ணால் அதில் அந்த குட்டி பொண்ணு மயக்கமாயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளை கடத்திட்டு வந்தது வேற யாரும் இல்லை, அந்த டிரைவர் தான் கடத்திட்டு வந்திருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறா, இது ராஜ்பாரி வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த விஷயத்தை போயிட்டு நீ ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு நானும் இவளும் போயிட்டு கோயிலை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளுங்கிற பையனை அனுப்பி வச்சிடுறாங்க. அவனுமே வந்து ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் எதுக்காக நம்ம பேத்தியை கிட்னாப் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவன் 10-15 வருஷமாக நம்ம கூட வேலை பார்க்குறான், அவன் எதுக்காக இந்த காரியத்தை பண்ணணும்னு கேட்டால் பாட்டி சொல்லுது, ஒருவேளை அவன் தான் அவளோட சேவகனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. எஸ் அந்த டிரைவர் தான் வந்து அந்த பேய்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் புருஷன் உங்களை தேடி இந்த வீட்டுக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. கேட்டை தாண்டி நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறான். பட் ஹீரோயினி உள்ளே போகிறதுக்குள்ளே திரும்பவும் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் என்னாச்சு இங்கே நிற்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த கோயிலுங்கிற பொண்ணு அங்கே தான் உட்காந்துருக்கா. உனக்கு என்ன ஆச்சுமான்னு கேட்டால் தெரியல, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. சரின்னு ஒரு வழியாக அந்த பொண்ணை காப்பாற்றியாச்சு. அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ ஒரு சவுண்டு கேட்குது மாடியில். அந்த சவுண்டு எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போனால் டக்குன்னு நம்ம ஹீரோயினி அங்கே தடுக்கிறா. இங்கே பாருங்கள் சௌத்ரி, அதான் கோயிலுக்கு அடைச்சிட்டால, நீங்கள் அங்கே போக வேணாம், அது என்ன சத்தமாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறா. ஆனால் இவன் கேட்க மாட்டான். நீ கோயிலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் நில்லு, நான் என்ன சத்தம்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா இவன் மாடிக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ரூம்லேருந்து அந்த சத்தம் கேட்குது. அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அந்த ரூமே ஒரே பாலடைஞ்சு போன மாதிரி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தான் அந்த சத்தமும் கேட்குது. அப்போ பார்த்தா அங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது, காலடி தடம் இருக்குது. அந்த காலடி தடத்து மேலே நம்ம ஹீரோவோட கால் பதிஞ்ச அடுத்த செகண்டே அவனோட கண்ணு அப்படியே ரெட் கலரில் மாறுது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக வாசலில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவனை காணுங்கோமே, நீ இங்கே இருமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து விட்டுட்டு உள்ளே போயிடுறா. அதுக்குள்ளே மொத்த ஃபேமிலியும் வந்து அந்த கோயிலுங்கிற பொண்ணையும் பார்த்துட்டாங்க. இவ உள்ள வந்து மிஸ்டர் சௌத்ரின்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவனோட சத்தத்தையே காணோம். அதுக்கப்புறம் அவனோட பேரை சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அயான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அயான்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுற மாதிரி. எங்கேருந்து இந்த சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே நின்றுட்டு இருக்கான். பட் வந்து அவன் நிற்கிற தோரணை அது எதுவுமே சரியில்லை. அப்படியே கம்பீரமாக நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அங்கே வந்து அயான் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இங்கே பாரு பொண்ணே, உனக்கு எவ்வளோ தைரியம், ஒரு ஜமீன்தாரே நீ பேரை சொல்லி கூப்பிடுறியா, நீ என் வீட்டில் வேலை பார்க்குறவனோட வேலைக்காரனோட பொண்ணு, நீ உன்னோட தகுதியை மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். உடனே நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அங்கேருந்து வெளியே வர மொத்த ஃபேமிலியுமே அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சுமா அயான் எங்கன்னு கேட்டால் அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் எல்லாத்துக்கும் நன்றிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா.
அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பாட்டி வந்து பார்க்குது. அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஹாலில் மாட்டியிருக்கு. அதுவும் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா அடுத்த செகண்டே பாட்டி அப்படியே மறண்டு போயிடுது. என்னத்தை பார்த்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த ரூமுக்குள்ளே இப்போ ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். அதாவது 2 கெட்டப் காமிக்கிறாங்க. ஒன்று நம்ம ஹீரோட கெட்டப்பு, இன்னொன்று வந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்க கெட்டப்பும் காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆவி வருது. அந்த ஆவி வந்து நம்ம ஹீரோவை ராஜான்னு கூப்பிடுது. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா ராஜா? அது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அதனால நீங்கள் மறந்துருக்கலாம். ஆனால் நான் எதையும் மறக்கலை. நீங்கள் எனக்கு 3 சத்தியத்தை பண்ணி கொடுத்தீங்க ராஜா, அதை நீங்கள் மறந்துட்டீங்களா? நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது சத்தியம், உங்களோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த செகண்டே அந்த பேய் நம்ம ஹீரோவோட கழுத்தில் அப்படியே கிழிச்சு விட்டுறது. ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோக்கு கழுத்தில் கிழிச்சா இங்கே அந்த ஃபோட்டோலையுமே அதே மாதிரியே கழுத்தில் கிழிச்சிருக்கு, ரத்தமுமே வருது. இதை பார்த்துட்டு பாட்டி ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், நான் எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த சீரியல் போடுறதாக நான் சொல்லியிருந்தேன். நேற்று 2 எபிசோடும் இன்னைக்கு 2 எபிசோடுமா போட்டிருக்கேன். நான் டெய்லியும் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா இது இப்போ வந்து ட்ராமா தான். மொத்தமே 10 எபிசோடு தான் இருக்குது. 2 போட்டால் கூட அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் நான் வெயிட் தான் பண்ணணும். அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்து நான் வந்து வாரம் இந்த சீரியல் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.